ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். பெரிய பெரிய அறிஞரெல்லாம் வந்திருந்தார்கள். அவர்களையெல்லாம் சாதாரணமாக நினைத்து, ஓர் அரைகுறை படிப்பாளி ஆணவத்தோடு பேசிக்கொண்டு இருந்தார். அவரது ஆணவத்தை பார்த்து அவர் பேசியதிலிருந்த தவறுகளைக் கூட யாரும் திருத்தவில்லை. ஒவ்வொரு வரியையும் முடிக்கும்போது, எப்படி நான் சொல்வது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் ஆத்திரம் தாங்காமல், ஒரு குழந்தை எப்படிச் சொல்லுமோ அப்படியே சொல்கிறீர்கள் என்றேன். தெளிவில்லாதவன், விவேகமற்றவன் என்பதை நயமாகவும் நளினமாகவும் சொன்னேன். சில கவியரங்கங்களிலும் இந்த அனுபவம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இலக்கண மரபோ இலக்கியச் சுவையோ தெரியாத சிலரும் அந்த அரங்கங்களில் தோன்றிவிடுவார்கள். என்னை தாக்கிவிட்டால் தாங்கள் பெரிய கவிஞர்கள் என்ற எண்ணத்தில் அசிங்கமாக தாக்குவார்கள். நான் அடக்கத்தோடும் பயத்தோடும் உட்கார்ந்திருப்பேன். திரும்ப அவர்களை தாக்க மாட்டேன். காரணம், கிருபானந்த வாரியார் சொன்ன ஒரு கதை. கோயில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டிக்கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்ததாம். ஓர் ஒடுக்கமான பாலத்தில் அது வரும்போது எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாலை ஆட்டிக்கொண்டே வந்ததாம். யானை ஓர் ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டதாம். அந்தப் பன்றி எதிரே இருந்த இன்னொரு பன்றியிடம், பார்த்தாயா, அந்த யானை என்னைக் கண்டு பயந்துவிட்டது என்று சொல்லி சிரித்ததாம். அந்த யானையைப் பார்த்து இன்னொரு யானை, அப்படியா, நீ பயந்துவிட்டாயா என்று கேட்டதாம். அதற்குக் கோயில் யானை கீழ்க்கண்டவாறு பதில் சொன்னதாம். நான் சுத்தமாக இருக்கிறேன். பன்றியின் சேறு என் மேல் விழுந்துவிடக் கூடாதே என்று ஒதுங்கினேன். நான் ஏறி மிதித்தால் அது துவம்சமாகிவிடும், ஆனால் என் கால் அல்லவா சேராகிவிடும். இந்தக் கதையின்படி சிறியவர்களின் ஆணவத்தைக் கண்டு நான் அடக்கத்தோடு ஒதுங்கிவிடுவது வழக்கம்.